முன்னாள் முதலமைச்சர் அடுத்தடுத்து தாவைக்கா மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இதில் நியூஸ் சேனல் இப்போதுதான் உண்மையை பேச ஆரம்பித்துள்ளது. எந்த துறையில் நுழைந்தாலும் கேள்வி கேட்க ஊழல் ஒவ்வொரு நியாய விலைகளை வாங்க முடியவில்லை. சேனல் நடத்திய வேட்டையில் சிக்கிய அரசு ஊழியர்கள். இதை என்ன சொல்ல போகிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்? அவர் பேருக்கு நீங்க வரணும். அது வராது. அவர் சொன்னா பில் போட்டு வாங்குறாரு. கால் குத்தா வாங்க சொன்னாரு. அவங்க கிட்ட எழுதி கொடுத்தமா அவங்க பில் வாங்கிட்டு எங்க சீட்டை காம்பாங்க அவ்வளவுதான். சரி நான் இப்போ இதுக்கு இவ்வளவு வெயிட் வைங்க. வெயிட் வைங்கல. திங்க வேணும். திங்க வேணும். நான் இம்மா. ஒரு டிக்கெட் வேணும். 53 ரூபாய் போடுங்க. 2 மூட்டை இருந்துச்சு. ஒரு மூட்டை 53 ரூபாய். 2 மூட்டை கேட்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? பில் போட்டு வாங்கிட்டு ஒரு மூட்டை 50 ரூபாய் கேல. பில் சொல்லுங்க. சரி 2 மூட்டை 50 ரூபாய் வாங்க டிக்கெட். 30 ஏ கார்டு சரி 30 வச்சுங்க. 70 வச்சுங்க. 35 வைங்க. எத்தனை ஆச்சு? 70 ஆச்சா? மீதி 30 யாரும். யாருக்கு வந்து செய்யுது? அதே 35 கார்டு அட்டை காமிப்பா. சரி அட்டை காட்டுனா எனக்கு தேவை பதில். 35 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். 2 அட்டைக்கு 80 கிலோ. மீதி ரூபாய் யாரு? யார் செய்யுது? உங்களுக்கு வெளிய வைக்கிறது யாரு? வாங்கிக்கிறாங்க. இது ஒண்ணு இல்ல. நீ பப்ளிக் சரி எல்லாம் வாங்கிக்கலாம். மீதி யார் பண்ணீங்க? மீதி யார் பண்ணீங்க? இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. வாங்குறது எல்லாமே யாருமே ரிப்போர்ட் பண்றது எல்லாமே வாங்கிக்கிறாங்க. நான் எனக்கு வாங்க போறேன். சரி சரி அத சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னா தெரியும். யாங்க வராங்க வந்து வாங்கிக்கிறாங்க. நான் வாங்குறேன். போட்டு டான்ஸ் எடுத்து. நீங்க போறாங்க. சக்கரை வந்தா போறாங்க. வேண்டாம். எல்லாம் ஒரு இடத்துல போட்டு. சரி ஐயா அதுக்கல. இப்போ நீங்க வாங்கிக்கலாம் மாசத்துக்கு. உங்களுக்கு எவ்வளவு கிலோ? 8 2 பேரும் 16 கிலோ. 16 கிலோ. இப்போ 50 மூட்டை கொடுப்பாங்க. இல்ல தர மாட்டாங்க. உள்ள பாருங்க. அத்த மூட்டை இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு போறானே. ஆமா நம்ம மக்கள் கேட்கணும். கேட்கணும். இல்ல சொல்ல. பதில் சொல்லுங்க. இப்போ பதில் சொல்லுங்க. உங்களுக்கு கேட்டா பதில் சொல்லுங்க. இது ஏன் கொடுத்தீங்க? அது கூட பதில் பண்ணுங்க. நீங்க அந்த பொய் மச்சினா இதுக்கு முன்னாடி வந்து எடுத்தாங்கல அரிசி. அந்த வீடியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி தரல. அது வீடியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி தரல. அது வீடியோ இருக்கு. நான் இதுக்கு நல்லா வரல. நான் இப்பவே 25 கிலோ ஆதாரம் ஒத்துறீங்க. ஆதாரம் ஒத்துறீங்களா? நீங்களே கரெக்டா ஒத்துறீங்களா? இது இல்ல. ஒரு சின்ன தப்பு நடந்து போயிட்டலாம். ஆனா நீங்க மறைக்க தான் பிரச்சனை. நாங்க வந்து அவங்க 2 3 எத்தனை பில் வாங்கிட்டு போட சொன்னாங்க. சரி 2 3 பில் வாங்கிட்டு தான் நான் போட சொன்னேன். இன்னமே இந்த மாதிரி அப்படி கூட நான் கொடுக்கல நான். நீங்க கொடுங்க 2 3 பில்ல கூட 50 வாங்க. வாங்க 50. அண்ணா அதெல்லாம் வந்து இங்க வாங்க. இப்போ இந்த மூட்டை வந்து வெளிய வச்சு நான் பாத்தங்க. இந்த மூட்டையை பைக் எடுத்துறாரு. நான் பார்த்தேன். காட்டு மொபைல் எடுத்து சக்கரை பை நான் இதா இருக்குல்ல. குப்பையில எடுத்து நான் அத கீழ கொட்டி வச்சு கடை சுத்தம் பண்ணனும் கட்டி தான் வைக்க சொன்னேன். இன்னமே இந்த மாதிரி நடக்காம கூட பாத்துக்கறேன். நீங்க வந்து ஒரு கட்ட போய் சொல்லுங்க. திருப்பி வைக்கிறீங்க. அவர் காப்பாத்த பாருங்க. இத்தனை மூட்டை வெளிய டூ வீலர் கொண்டு வந்த மூட்டையை பார்த்தேன். எம்டி சாக்கு உள்ள வந்துச்சு. நான் ஒரு 1 ஹவர் வரைக்கும் நடக்குது எல்லாத்தையும். அந்த சாக்கு உள்ள வந்து அட்டாக் பண்ணாங்க. நான் உள்ளே பார்த்து வந்துட்டேன். திருப்பி மறைக்க கீழ தள்ளிட்டு. மூட்டையை பிச்சு கொட்டவே கட்டமானே. மூட்டையை பிச்சு கொட்டவே. நீங்க மூட்டை கொட்டவே இல்லையா? மூட்டையை பிச்சு கொட்டவே. யாருக்கு கொட்டவே பிச்சு கொட்டவே. நான் பேச பண்ணா. கொட்டாங்க சொன்னாங்க. நான் எடுக்கலாம். அந்த மூட்டை இருக்கு. அதெல்லாம் மக்கள் மாட்டீங்க. நான் வந்து எடுத்து உண்மைதான். சரிங்களா? ஆனா என் கால்ல வாங்குனேன். இது செத்து செஞ்சாங்க. ஆனா வந்து மற்ற எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா இது அப்பா அதை இது சேவா நடக்கலாம். மனுஷன் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கவே இல்ல. நான் எடுக்கிறேன். சிம்பிளா எடுக்கல. ஆனா யாராவது பாத்து முடியாது டேமோ. நமக்கு தெரியாது. இந்த நீங்க ஒரு நாளைக்கு வந்து 50 100 ஒரு 300 காசு வெளிய போகுது. எங்க கடைக்கு ஒரு டேம் போயிடலாம். அத சேர்த்து வாங்கலாம். 300 காசு இருக்கு நமக்கு. நான் இல்ல ஒரு மாசம் வாங்க மாட்டேன். ஒரு வீட்ல வந்து 24 சமைச்சா கூட ஒரு பசி போகும். அது 20 கிலோ போகும். 300 காசு இருக்கு. ஆனா ஓபனா சொல்றேன். நான் போன மாசம் வாங்கறத சேர்த்து தவிர மற்றபடி சரி போன மாசம் வாங்கல. அதுக்கு 40 கிலோ. இப்போ 40 கிலோ. 80 ஆச்சு. வசமாக சிக்கிய நியாய விலை அதிகாரிகள் ஊழியர்கள் நியூஸ் தமிழ் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் திணறும் ஊழியர்கள் நியூஸ் தமிழுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு செய்தியும் மக்களிடம் சேர்க்கும் நியூஸ் தமிழுக்கு மிக்க நன்றி.